இந்த வீடியோல CBSE class 12 students கான integrals exercise 7.10ல question number 9ல இருந்து பார்க்க போறோம் 0 to 2x into root of 2 minus x dx integrate பண்ண சொல்லிருக்காங்க by using the property integrate அப்படினு கொடுத்திருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாம அந்த சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்லயே உங்களால சால்வ் பண்ண முடியும் இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது இங்க பாருங்க இது வந்து 0 to a f of x ன்னு இருந்துச்சுனா இந்த x ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா a minus x ன்னு போட்டாலும் அதே இன்டகிரேஷனை தான் அது ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ இங்க 0 to 2 எங்கல x வருதோ அங்கலாம் 2 minus x ன்னு போட போறோம் 2 minus x இங்க ரூட்டுக்குள்ள 2 minus x இங்க இருக்கு அந்த x க்கு பதிலா ஒரு 2 minus x ன்னு போட்டுருங்க இங்க வந்து with respect to dx அப்படினு இருக்கு இத bracket ஓபன் பண்ணும்போது 2 minus உள்ள போயும்போது -2 ஆகும் 2 and 2 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப இந்த மைனஸ் இங்க ஜாயின் பண்ணும்போது +x ன்னு கிடைச்சிரும் அப்ப நமக்கு இங்க என்ன இருக்கும் அப்படினா 2 minus x உம் ஒரு √x மட்டும் தான் இருக்கும் மைனஸ் இவங்களுக்கும் இருக்கு இவங்களுக்கும் இருக்கு அதனால இது +x ஆ மாறி இருக்கும் இப்படி இருக்கு நம்மளோட क्वेश्चन √x அப்படினா என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா அத பவர் ஃபார்ம்ல எழுதும்போது x பவர் 1/2 அப்படி நம்ம எழுதிக்கலாம் இப்போ இந்த x இது மல்டிபிள் இருந்துச்சுனா இன்டகிரேட் பண்ண முடியாதுல உள்ள எடுத்துட்டு போய்க்கோங்க அப்போ 0 to 2 ஃபர்ஸ்ட் 2 கூட உங்களை மல்டிபிள் பண்ணும்போது 2 into x பவர் 1/2 ன்னு கிடைக்கும் மைனஸ் இது x பவர் 1 இது x பவர் 1/2 மல்டிபிள் பண்ணும்போது எப்பவுமே மல்டிபிள் பண்ணனும்னா பவர் வந்து ஆட் ஆகும் பேஸ் ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு டர்ம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது பவர் வந்து ஆட் ஆகும் நம்ம இதுவரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்ணவே இல்ல இதுதான் நம்ம இன்டகிரேட்டே பண்ண போறோம் क्वेश्चनல இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்னா சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம் வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் क्वेश्चन இப்போ 0 to 2 இது வந்து 2 into x power 1/2 இருக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 1s are 2 2 plus 1 3/2 அப்படினு கிடைக்குது சோ minus x to the power 3/2 dx அப்படினு கிடைச்சாச்சு இவங்களை இன்டகிரேட் பண்ணிடலாம் இந்த 2 வெளிய எடுத்துட்டோம்னா இது x power n மாதிரி இருக்கு x power n இன்டகிரேட் பண்ணும்போது x power n plus 1 by n plus 1 அப்படின்றது கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்ல மைனஸ் x power 3/2 இன்டகிரேட் பண்ணா x power 3/2 plus 1 by 3/2 plus 1 அப்படின்றது கிடைக்கும் எழுதியாச்சு 1/2 plus 1 ஆட் பண்ணா 3/2 வரும் 3/2 நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போய்ட்டோம்னா 2/3 அப்படினு கிடைச்சிருக்கும் இங்க லிமிட் வந்து 0 to 2 இருக்கு இங்கேயும் 0 to 2 இங்கேயும் 0 to 2ன்றது இருக்கும் x ஓட பவர்ல இவங்கள ஆட் பண்ணும்போது 2 1s are 2 2 plus 1 3/2 ன்னு எழுதிக்கலாம் மைனஸ் இங்க 2 1s are 2 2 plus 3 5/2 இருக்கு 5/2 மேல எடுத்துட்டு வரும்போது 2/5 அப்படினு கிடைச்சிருக்கும் நியூமரேட்டர்ல x to the power 5/2 அப்படினு இருக்கு இன்டர்வல் வந்து 0 to 2 இவங்களுக்கும் இன்டர்வல் வந்து 0 to 2 சோ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் மைனஸ் போட்டு லோவர் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் நீங்க அப்பர் லிமிட் மட்டும் பண்ணா போதும் ஏனா லோவர் லிமிட் x ஓட வேல்யூ தான் 0 ஆச்சு இவங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 2s are 4 டினாமினேட்டர்ல ஒரு 3 இருக்கு x power 3/2 அப்ப 2 power 3/2 அப்படின்றது கிடைச்சிருக்கும் இங்க minus 2/5 அப்படியே இருக்கு x to the power 5/2 இதில் upper limit வந்து 2 substitute பண்ணும்போது 2 power 5/2 அப்படின்றது கிடைச்சிருக்கும் ஸோ இவங்களை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இந்த மாதிரி பவரில் ஃப்ராக்ஷன் நம்பர் இருந்தால் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ வந்து 2 power 3/2 அப்படின்னு இருக்கு 2 power 3/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 power 3 the whole power 1/2 அப்படின்னு எழுதிக்கோங்க ஏன்னா பவர் வந்து எப்பவுமே மல்டிபிள் தான் ஆகும் 1/2 அப்படின்றது வந்து ரூட்டை குறிக்கும் அப்போ இது 8 power 1/2 ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா √8 அப்படின்னு எழுதிடலாம் இப்போ √8னா 2 into 2 into 2 தானே இதை பிரிச்சா ரூட்லேருந்து ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளில வந்துடும் ஒரு 2 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ 2√2 ஏன்னா உங்களுக்கு பேர் இல்லாததுனால இப்போ இதோட வேல்யூ என்னது 2√2 தான் 4/3 into 2√2 அப்படின்னு கிடைக்கும் மைனஸ் இங்கே 2 power 5/2ன்னு இருக்கு அப்போ 5 into 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ 2 power 5 2 5 டைம்ஸ் எழுதிக்கோங்க இப்படி எழுதிக்கோங்க கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை 2 power 5 இங்கே 1/2ன்றது ரூட் ஆயிடுச்சு இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளில வரும் இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளில வரும் உங்களுக்கு பேர் இல்லாததுனால இது ரூட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ இது என்னது 4√2 அப்போ இதோட வேல்யூ 4√2ன்னு எழுதிடலாம் 2/5 இதோட வேல்யூ வந்து 4√2 அப்படின்னு கிடைச்சிருக்கு இவங்கள தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் இப்போ இங்கே நியூமரேட்டரில் 8√2/3 இருக்கு இங்கே 8√2/5 அப்படின்றது இருக்கு இப்போ இதை வந்து 8√2 காமனாக இருக்கிறதுனால இப்படி வெளியில் எடுத்துக்கலாம் உள்ளே வந்து ஒரு 1/3 minus 1/5ன்ற டேர்ம் இருக்குது எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 8√2 5 1s are 5 3 1s are 3 டினாமினேட்டரில் 15 5ல் 3 மைனஸ் பண்ணும்போது 2 வரும் 2 8s are என்னது 16 இப்போ 16/15 √2 அப்படின்றதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்
அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi by 2 2 டைம் log of sin x minus log of sin 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வெறும் sin x, இது சைனோட டபுள் ஆங்கிள் இருக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, 2 டைம்ஸ் log of sin x அப்படியே வச்சுட்டு மைனஸ் log of sin 2x அப்படின்றதுல log அப்படியே இருக்கட்டும். sin 2xோட ஃபார்முலா 2 டைம் sin x cos x. இது நம்ம கிளாஸ் 11ல் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா sin 2xோடது அதை எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ யூஸ்வலாகவே இப்போ log a b அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிப்பிள் 2 டேர்ம் லாகில் இருந்துச்சுன்னா அவங்கள பிரித்து எழுதும் போது log a ப்ளஸ் log b அப்படின்னு நம்ம எழுதுறது வழக்கம். இப்போ இதில் வந்து 2 மல்டிபிள் பை sin x அதுக்கப்புறம் ஒரு cos x அப்படின்றது இருக்குது. நம்ம இவங்களை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னு பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi by 2 2 டைம்ஸ் log sin x வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இதை பிரித்து எழுத போகிறோம். வெளியில் ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸோடு சேர்த்து அப்படியே உள்ளே கொண்டு போயிடலாம். log of 2 மைனஸ் log of sin x மைனஸ் log of cos x. ஆக்சுவலாக இது 3 மல்டிப்பிளில் இருக்குது. பிரிக்கும் போது log 2 ப்ளஸ் log sin x ப்ளஸ் log cos x தான் வரும். வெளியே இங்கே மைனஸ் இருந்ததுனால அந்த மைனஸ் உள்ளே போகும்போது எல்லாரையும் மைனஸாக மாற்றிருக்கும். இப்படி இருக்குது கொஸ்டின். இது 2 log of sin x, இது வந்து ஒரு மைனஸ் 1 log of sin x. ரெண்டும் லைக் டேர்ம்ஸில் இருக்காங்க பாருங்கள். இதுவும் log sin x தான், இதுவும் log sin x தான். இது 2 டைம், இது 1 டைம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கொஸ்டினில் 0 to pi by 2 இவங்களை மைனஸ் பண்ணும்போது 1 log of sin x அப்படின்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் log of cos x இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் log 2 இருக்குது. ஸோ இதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். இப்போ இதை வந்து நம்ம ஐன்னு அசியூம் பண்ணி இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 இது தான். இப்போ இதில் ப்ராப்பர்ட்டி 4 அப்ளை பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டி 4ன்றது வந்து உங்களோட இப்போ 0 to a f of x அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த எக்ஸ் வர இடத்துலலாம் a மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ப்ராப்பர்ட்டி 4. இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ i is equal to integration of, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி எக்ஸ் வர இடத்துலலாம் pi by 2 மைனஸ் எக்ஸ் pi by 2 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டாச்சு. sin 90 மைனஸ் எக்ஸ்ன்றது என்னது, cos x. அதுமாதிரி cos 90 மைனஸ் எக்ஸ்ன்றது sin x மாறிடுச்சு. ஏன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், வர்ற சிம்பிள் அப்படியே தான் வந்திருக்கும். இதான் நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு add 1 and 2 பண்ணுங்கள். நம்மளுக்கு கிடைச்ச ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணிடுங்க. add 1 and 2 இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணுறோம். இங்கே ஒரு i இருக்குது, இங்கே ஒரு i இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் என்னென்னு எழுதிடலாம், i ப்ளஸ் ஐன்னு போட்டுடலாம். இவங்களுக்கும் 0 to pi by 2 தான், இவங்களும் 0 to pi by 2 தான் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி. ஸோ இந்த டேர்மை ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த டேர்ம் log sin x மைனஸ் log cos மைனஸ் log 2 அதை எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்க ப்ளஸ் log cos மைனஸ் log sin மைனஸ் log 2 எழுதிக்கோங்க. இதில் பாருங்கள், ஒரு ப்ளஸ் log sin இருக்குது, ஒரு மைனஸ் log sin இருக்குது, ஒரு மைனஸ் log of cos x இருக்குது, ஒரு ப்ளஸ் log of cos x இருக்குது. அப்போ அது டெஃபினட்டாக என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் i ப்ளஸ் ஐன்றது 2i அப்படின்னு கிடச்சிருக்கும். 0 to pi by 2. இப்போ இதில் இருக்கிறத இங்கே ஒரு மைனஸ் log 2, இங்கே ஒரு மைனஸ் log 2. அதாவது இது ஒரு மைனஸ் 1 log 2, இது ஒரு மைனஸ் 1 log 2. அப்போ இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸ், இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் மைனஸ் 1 மைனஸ் 2 log 2 அப்படின்றது மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. அப்போ 2y is equal to இங்கே இருக்கிற இந்த மைனஸ் 2 log 2 ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட்ஸ் தான், நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 2 டைம்ஸ் log 2 இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் அப்போ dx மட்டும் தான் இங்கே இருக்கும். லிமிட் வந்து 0 to pi by 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே மல்டிப்பிள் இருக்கட்டும், அவங்க வந்து டிவைட் ஆகும். அப்போ இந்த 2 நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ i is equal to மைனஸ் ஆஃப் log 2 மட்டும் இருக்குது. dx இன்டகிரேட் பண்ணும்போது வெறும் x வரும். லிமிட் வந்து 0 to pi by 2. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தானே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மைனஸ் log 2 இருக்குது. அப்பர் லிமிட் வந்து pi by 2, லோவர் லிமிட் வந்து 0 தான். நம்ம அதை அப்ளை பண்ணலன்னா கூட பரவாயில்ல. i is equal to நம்மளோட வேல்யூ மைனஸ் pi by 2 டைம்ஸ் log 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போமே இந்த மாதிரி மைனஸ் சைன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாகோட இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா இல்லைன்னா ஒரு மைனஸ் வெளில வரும். இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணிவிடும், கேன்சல் பண்ணிவிடும். அப்போ pi by 2 ஆஃப் log டைம் 1 by 2, சரி log ஆஃப் 1 by 2 இப்படி கூட நம்ம எழுதலாம். ஏன்னா 2 வந்து டினாமினேட்டர் கொண்டு போகும்போது அதை ஆக்சுவலாக நம்ம இன்வெர்ஸ் பண்ணுறோம். அப்போ அங்கேருந்து ஒரு மைனஸ் வெளில வரும். இல்லை இங்கே இருக்கிற மைனஸ் 1 நம்ம இங்கே இதோட பவரில் எடுத்துகிட்டு போய் இதை கீழே கொண்டு போயிட்டோம், அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.